எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 45 செஸ்ட்டு ஹையஸ்ட் பஸ்டர் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ். அதுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே, ப்ளவுஸோட லென்த்து நம்ம வந்து வைக்க போகிறது லென்த் வந்து 18 இன்ச்சஸ். ஓகே, சீம் அலவன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ப்ளவுஸோட லென்த்து 18 இன்ச்சஸ் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா இந்த பர்சன் வந்து நல்லா ஹைட்டாகவும் இருப்பாங்க, நல்லா பாடியாகவும் இருப்பாங்க. ஓகே, தென் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 7.4. ஓகே, 7.4 வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட். அண்ட் நெக் வித் வந்து 3.5. ஆர்ம் ஹோல் லென்த்தும் நாம் அதே 7.4 வைக்கிறோம். அது நமக்கு கரெக்டாக இருக்கா இல்லை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கான்றத நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணும்போது தான் தெரியும். நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி 1/2 இன்ச் வந்து ஆர்ம் ஹோல் ஷேப்காக நம்ம வந்து கொடுத்துட்டு அதை க்ராஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டு பேக்குக்கு நம்ம எவ்வளோ வைக்க போகிறோன்னா, ஆக்சுவலி வந்து அப்பர் செஸ்ட் வந்து 44 இன்ச்சஸ், ஃபுல் பஸ்ட் வந்து 45 இன்ச்சஸ். ஸோ அப்பர் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டை நம்ம டிவைட் பண்ணி டைரெக்டாக அப்படியே வச்சுக்கிறோம். 11 இன்ச்சஸ் அப்பர் செஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ச் சீம் அலவன்ஸ். தென் வேஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 38.5. ஸோ 38.5 டிவைடட் பை 4 பண்ணும்போது 9.6 ப்ளஸ் 3/4 இன்ச்சு டாட்டுக்காக, அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். இது ஜென்ரலாக நம்ம வரையக்கூடிய அவுட்லுக். அதை வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போது இதில் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டை நம்ம மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். கரெக்டான அளவில் உங்களுக்கு ஷேப்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய ஆர்ம்ஸ் கை எவ்வளோ இருக்கணும்னா, அவங்களுடைய ஆர்ம்ஸ் கை 22 இன்ச்சஸ். ஸோ அதில் 1/2 11 இன்ச்சஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்க்கும்போது 9.75 தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம ஆர்ம் ஹோலை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்க வேண்டியிருக்குது. ஓகே, இன்னும் ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு நான் ஆர்ம் ஹோல் லென்த்தை கீழே இறக்குறேன். டென் அண்ட் ஆஃப் வருது, நமக்கு 11 தேவை. ஆஃப்டர் ஸ்டிச்சிங்கில் நமக்கு அந்த 11 கிடைக்குமான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு கிடச்சிதுன்னா இது பண்ணிக்கலாம். பட் கிடைக்கல, நமக்கு இன்னும் ஒரு அட்லீஸ்ட் 1/4 இன்ச்சஸாவது நம்ம கீழே இறக்கணும். இதை நம்ம சேஞ்ச் பண்ணி வரைகிறோம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையான ஆர்ம் ஹோல் லென்த் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம் சேஞ்சஸ் கொடுத்து தான் ட்ரா பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து 11 இன்ச்சஸ் கரெக்டாக கிடைக்குது.
அப்போ நம்ம ஆஃப்டர் ஸ்டிச்சிங்கில் நமக்கு ஸ்டிச் போக அது கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையான ஆம்ஹோல் வர்ற வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணி தான் ஆகணும். நம்ம 8.5 வந்து ஆம்ஹோல் லென்த் வச்சா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு தேவையான ஆம்ஹோல் ரவுண்டே நமக்கு கிடைக்கும். நம்ம இவ்வளோ அதிகமாக வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம், தப்பு இல்லை. ஒவ்வொரு பர்சன் பொறுத்து அது மாறும். அவங்களுடைய ஆம்ஹோல் வந்து எவ்வளோ பெருசு தேவைப்படுது, சஃபிஷியண்ட்டாக அவங்களுக்கு எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு டெப்த்து வந்து நான் 12 இன்ச்சஸ் பிளான் பண்ணியிருக்கேன். 12 இன்ச்சஸ்னால் 12.5 நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால் பட் இங்கே என்னென்னா இந்த நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸில் அவங்க நமக்கு கொடுத்துருக்க லென்த் வந்து ரொம்ப கம்மி, 10.5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து 12.5க்கு நம்ம இந்த நெக்கோட டெப்த்தை வந்து நம்ம வச்சாகணும். ஓகேங்களா? அப்போ இந்த அளவுக்கு ஒர்க் இல்லாத அந்த பிளேஸ் வந்து கிடைக்கும். பட் அதை நம்ம வந்து திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்து இந்த மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம அதை ஒர்க் வாங்கிக்கலாம், வேறு வழி கிடையாது. ஸோ நம்ம வந்து 18 இன்ச்சஸ் நம்ம வந்து லென்த் வைப்போம். ஓகேங்களா? அந்த 18 இன்ச்சஸ் லென்த்தில் இந்த ஹைட் எவ்வளோ டெப்த்து நமக்கு கிடைக்க இருக்குமோ அது மட்டும்தான் நம்ம வந்து இதில் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 18ல் நம்ம நெக்கு டெப்த்து மார்க் பண்ண வேண்டிய லைன் வந்து 11.5, அவ்வளோதான் நம்மளால் வந்து மார்க் பண்ண முடியும். ஓகேங்களா? 11.5ல் ஸ்டிச்சஸ் வந்துடணும். ஸோ 12.5 பிளான் பண்ணோம், ஆகாது. ஸோ 11.5க்கு நாம் வந்து இதை மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இதில் இருக்கிறத நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது, ஏன்னா நெக்கு அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும் ஆரி ஒர்க் ப்ளவுஸுன்றதுனால. ஓகே, இங்கே வந்து நம்ம 3.5 வச்சுருக்கோம். இந்த நெக்கோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா வித் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இதுவும் இவங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த அளவுக்கு இல்லை, 6.5 தான் இருக்குது. நாம் வந்து 7 கிட்ட வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வரும்ன்றதை நான் காமிக்கிறேன். இதில் இவங்க கொடுத்துருக்க நெக்கு டெப்த்து 10.5, நியர்லி 10.75 கிட்ட இருக்குது. ஓகே, 10.75 11.5க்கு நம்ம மார்க் பண்ணுவோம், ஏன்னா நமக்கு ஹைட்டு தேவைன்றதுனால. சரியா? இப்போ இங்கே நம்ம அதே 3.5 இங்கே நான் கொடுக்குறேன். இதை நம்ம கட் பண்ண போகிறதில்ல, அதில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த நெக் ஷேப் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். பட் நம்ம ட்ரா பண்ணுறது மட்டும் இதில் பண்ணுறோம். இதில் என்ன சேஞ்சஸ் வரப்போகுதுன்றது பாருங்கள். நெக்கோட டீப்புக்கு பொறுத்து ஜென்ரலாக வந்து 7.5 இன்ச்சஸ் அது வந்து நார்மல். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ச்சுக்குமே வந்து நம்ம அந்த ஒரு இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கணக்குக்கு இந்த புள்ளியை வந்து நம்ம தள்ளுவோம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 4 இன்ச்சஸ் எக்ஸஸாக இருக்குது. ஸோ அப்போ 4 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம உள்ளே தள்ளணும். இங்கேருந்து 1 2 3 4 பாயிண்ட்ஸு. அதே போல் இங்கேருந்து நம்ம அந்த 4 பாயிண்ட்ஸை நிற்க வந்து ஷேப்பை உள்ளே தள்ளுறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்த அளவுக்கு நமக்கு கிடச்சிரும். அவங்க 3.25 அந்த அளவுக்கு தான் கொடுத்துருந்தாங்க, அந்த அளவுக்கு இது வந்துடும். ஓகேங்களா? தென் இங்கேருந்தும் நாம் அந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு நெக்கு எப்பயுமே நமக்கு டீப் வந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி சேஞ்சஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஓகேவா? இப்போ நாம் செகண்ட் வரைஞ்ச இந்த இது தான் வந்து நம்மளுடைய ஷோல்டர் அண்டு நெக் லைனாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ மார்க்கிங் வில் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எங்கேருந்து நாம் நெக்கை கட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஓகே, தென் நம்மளுடைய சைட் லைன் இது ரெண்டையும் நாம் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்ட் டாட் இங்கேருந்து இது 10.5 இருக்குது. 10.5னா 5.25 அதனோட மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த 5.25ல்
நாம் டாட்டோட ஹைட் எவ்வளோ வைப்போம் ஜென்ரலாக எப்படின்னா, நம்மளுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, 11 inches ப்ளஸ் 1 inchesனால் 12 inches. இந்த 12 inchesலேருந்து தான் நம்மளுடைய டாட்டோட ஹைட் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஜென்ரலாக 3 inches 4 inches அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நாம் எந்த ஹைட்டில் வேணாலும் நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட ஹைட்டை பொறுத்து டாட் மாறுது. வந்து நெக் ஹைட்டு பொறுத்து நம்ம டாட்டோட ஹைட்டை மாற்றுறதில்ல. நம்மளோட பர்ஸ்ட் பொசிஷன் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைஞ்சாச்சு. இப்போ இந்த நம்மளுடைய சைட் சீமோட கிராஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஷேப் கொடுக்கணும். எப்படின்னா, ஏன்னா அப்போ தான் வந்து இந்த இடத்துல 90 டிகிரி ஆங்கிள் வந்து நமக்கு ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அந்த 90 டிகிரி ஆங்கிள் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணும்போது அது நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது நம்ம எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. இந்த டாட் பாயிண்ட்டை மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணிப்போம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இந்த ப்ளவுஸை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நாம் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இதில் நம்ம சைடு இங்கேயும் நாம் இந்த ஆங்கிளை ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு வந்து இப்போது இது வந்து கிராஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது நம்ம டாட் பிடிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்ட்ரைட் லைனில் கிடச்சிடும். ஓகே, இங்கே பாருங்கள், நான் அந்த கிராஸ் பண்ணி ஏற்றுனது இங்கே டாட் க்ளோஸ் பண்ணோடனே ஸ்ட்ரைட் லைனில் கிடச்சிடும். இன்கேஸ் நம்ம ஸ்ட்ரைட் லைன் பண்ணலன்னா என்னாகும், நம்மளோட முதுகு வந்து இப்படி கிராஸாக போகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஷேப் வந்து கொடுக்குறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? நாம் எங்கேருந்து நெக் ஃபினிஷிங் பண்ண போகிறோன்றதையும் நம்ம நாச் பண்ணிக்கும்போது நமக்கு ஸ்டிச்சிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.